காதல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்கவ் மற்றவர் முன்னிலையில் சாதாரணமாக நடமாடினாலும் அவனது தம்பி அனீஸ் ஒரு மாதமாக அவனை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். பழைய கலகலப்பு பார்கவிடம் இல்லை. அனைவரோடும் பேசினான். அவர்கள் கேலிக்கு ஈடு கொடுத்தான். ஆனாலும் அவன் கண்களில் இருக்கும் வெறுமை அனீஸை புருவம் நெறிய செய்தது. அன்று ஒரு பாரின் கம்பெனி தங்கள் வேர்ஹவுஸை நிறுவ இடம் பார்க்க சொல்லியிருக்க அவர்கள் கேட்ட இடத்தை பற்றிய சுற்றுச்சூழல் என அனைத்தையும் கணினியில் கணக்கிட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது அறைக்கு வந்த அனீஸ் அறைக்கதவை மூடி தாள் போட்டான். அவன் செய்கையை பார்த்த பார்கவ், என்னடா முன்னெச்சரிக்கையெல்லாம் பலமா இருக்கு, ஏதாவது பர்சனலா பேசணுமா, ஏதாவது காதல் விவகாரமா? கேட்டவனது குரலில் சந்தேகமே அதிகம் இருந்தது. அவர்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் காதல் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு தலையாட்டுவார்கள். அப்படி இருக்கையில் தன் தம்பி தன்னை தேடி அதுவும் இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிறான் என்றால் அது சாதாரணமாக இருக்க முடியாது என்பது அவனது எண்ணம். அவனையே கூர்மையாக பார்த்தவாறு, ஆமா, காதல் விவகாரம்தான், ஆனா ஏன் காதல் இல்ல, உன் காதல், தெளிவாக உரைத்தவன் அண்ணனை கூர்மையாக அளவிட்டான். அதை பத்தி பேச என்னடா இருக்கு, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, எல்லாம் ஆர்த்தி கையில தான் இருக்குன்னு சாதாரணமாக உரைத்துவிட்டு தன் கணினியை ஆராய பட்டன அதை மூடினான் அனீஸ். அனீஸ், என்ன இது, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுதா இல்லையா? கோபத்தில் கத்தினான். இந்த கத்துறதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், அதுக்கு வேற ஆளை பாரு, உண்மையை சொல்லு. உன் காதல அண்ணி ஏத்துக்கலையா, இல்லை அவங்க வேற யாரையாச்சும் விரும்புறாங்களா? எனக்கு தெரிஞ்சாகணும். இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னா பெரியவங்க எல்லாரையும் நாளைக்கே கூப்பிட்டு பொதுவில் இந்த விவகாரத்தை நான் பேசுவேன், நான் செய்வேன் என்ற தெனாவட்டில் அவன் நிற்க தன் தலையில் கை வைத்து கொண்டான். அப்படி எதையும் செய்து வைக்காத அனீஸ், அவன் குரல் கெஞ்சலாக ஒலித்தது. தன் அண்ணனா தன்னிடம் இப்படி பேசுவது என வியந்து போனான். அவன் சாதாரணமாக இருந்திருந்தால், அவர்கள் விவகாரத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை என்றால், நீ என்ன சொல்வது, நானே அனைவரையும் அழைக்கிறேன் என திமிரி இருப்பான். இது எண்ணியவன் தன் அண்ணனின் அருகில் அமர்ந்தான். என்ன பார்கவ், ஏன் இப்படி இருக்க, என்கிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லு. அவனை உலுக்கினான். ஆர்த்தி வேற ஒருத்தனை விரும்புறா, அவன் வெளிநாட்டுல இருக்கானாம், அவன் வர வரைக்கும் கல்யாணத்தை பத்தி பேச முடியாத சூழலில் அவ இருக்கா. அவன் சொல்ல அவனை நம்ப முடியாமல் பார்த்தான். நீ சொல்றது உனக்கே வேடிக்கையா இல்ல? மாமா அவ விருப்பத்துக்கு விரோதமா எதையுமே செய்ய மாட்டாரே, பிறகு ஏன் இந்த கதை? அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. உன்னை பிடிக்கலன்னா நேரடியாக சொல்லியிருக்கலாமே, தேவையில்லாம இந்த கதை எதுக்கு? அவன் அப்படித்தான் எண்ணினான். நான் என் காதலை அவளிடம் சொல்லவே இல்லை, அதுக்கு முன்னாடியே உரைத்தவன் தன் வேதனையை விழுங்கி கொண்டான். அவனை பற்றி விசாரிச்சியா? நீ செய்திருப்பாயே என்ற நம்பிக்கை அவனிடம். விசாரிச்சேன். வீட்டுக்கு அடங்கிய பையன், ஒரு அக்கா தங்கச்சி. அக்கா வீட்டுக்காரர் டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறான், தங்கச்சி வீட்டுக்காரனும் கொத்தனார். இவன் தான் வீட்டு நிலையை மீறி படிச்சிருக்கான். வீட்டை சுற்றி ஏகப்பட்ட கடன், அதை அடைக்கவே அவனுக்கு 1 வருஷம் ஆகும். பிறகு வீடு வைக்கணும், அதுக்கு பிறகுதான் கல்யாணம். அவனிடம் ஒரு பெருமூச்சு எழுந்தது. ஆர்த்தியை அவன் கட்டிக்கிட்டா இதெல்லாம் 1 நிமிஷத்துல முடிஞ்சிடுமே, ஏன் செய்யலையா? தன் தாடையை தேய்த்து கொண்டான். கௌரவம் பார்க்குறான் போல, பார்கவ் சொல்ல மற்றவனை இருவராலும் தவறாக நினைக்க முடியவில்லை. இதுல நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? அனீஸ் கேட்க, அவங்க விஷயத்துல நாம தலையிட முடியாது அனீஸ். எனக்கு அவ கிடையாதுன்னா அந்த கடவுளால கூட அவளை எனக்கு கொடுக்க முடியாது. தெளிவாக உரைத்த அண்ணாவை இரக்கம் பொங்க பார்த்தான். நீ சீக்கிரமே வேற கல்யாணம் பண்ணிக்கோடா. ஒரு காதலை கலைக்கும் அளவுக்கு எல்லாம் ரசிக்க முடியவில்லை. கண்டிப்பா பண்ணிப்பேன் அனீஸ். நான் இப்படியே இருந்தா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. ஆர்த்தி கல்யாணம் முதல்ல முடியட்டும், பிறகு பண்ணிக்கிறேன் அவன் உரைக்க, சாரிடா அவனை இறுக அணைத்து கொண்டான். விடுடா, நானே எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், எல்லாம் சரியா போயிடும், நீ யார்கிட்டையும் உளறி வைக்காத அவன் சொல்ல மௌனமாக தலையாட்டினான். நாட்கள் மாதங்களை கடக்க கிட்டத்தட்ட 1 வருடம் முடிந்த பிறகும் அரவிந்த் அவளை தொடர்பு கொள்ளவே இல்லை. அதே நேரம் அவனது வீட்டு விஷயங்களை பார்கவே அவளிடம் தெரிவித்தான். அரவிந்த் வீட்டுக்கடனை அடைத்து கொண்டிருக்கிறான் என்னும் நினைவே அவளை அதிகம் வருத்தியது. ஏன் என்னிடம் அரவிந்த் உண்மையை சொல்லவில்லை? அவளால் தாங்க முடியவில்லை. ஏற்கனவே அவன் வீடு வைத்த பிறகுதான் திருமணம் செய்வேன் என்று சொன்னது வேறு நினைவிற்கு வந்து இம்சித்தது. இன்னும் தாமதிக்க சொல்வானோ?
அவளால் மேலும் சில வருடங்கள் கடப்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சுவாமி அவளிடம் பலமுறை திருமணத்தை பற்றி கேட்டுவிட்டார். அவள்தான் பிடி கொடுக்காமல் இருக்கிறாள். இன்னும் எத்தனை நாள் தாகும் என்பதை அவளுக்கு தெரியாமல் இருக்கையில் மாதங்கள் வருடங்களை அவள் எப்படி கடப்பதாம்? அவள் இப்படி திணறிக் கொண்டிருந்தால் கோகிலாவும் மீனாட்சியும் வேறு விதமாக தவித்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது ஆர்த்தி வாய் திறப்பாள் என்பதே அவர்களது வேண்டுதலாக இருந்தது. மீனாட்சி அவளை சந்திக்க முயல்வதை பார்கவின் வார்த்தைகள் தான் கட்டி போட்டிருந்தன. இந்த நிலையில் கோகிலா ஆர்த்தியின் ஜாதகத்தை பார்க்க 25 வயதில் அவளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் அவளுக்கு திருமணம் நடக்கவே வாய்ப்பில்லை என குண்டை தூக்கி போட்டிருக்க மாய்ந்து போனார். அதைவிட அந்த வயதில் அவளுக்கு மிக பெரும் கண்டம் இருப்பதாகவும் சேர்த்து உரைக்க நடுங்கி போனார். அனைத்தையும் அவர் வந்து ஒப்பித்தது பார்கவிடமே. தன் கணவனிடம் உரைக்கலாம் என்றால் காதலித்து திருமணம் செய்த அவர் அந்த ஜோசியம் ஜாதகம் எதையும் துளியும் நம்புவதில்லை. அப்படி இருக்கையில் கோகிலா ஜாதகம் பார்த்தார் என தெரிந்தாலே ஏன் அப்படி செய்தாய் என ஆடி தீர்த்து விடுவார். அந்த பயத்தாலேயே கணவனிடம் உரைக்கவில்லை. கோகிலா சொன்னவற்றை கேட்டவனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அந்த நேரம் அங்கே அனீஸும் இருக்க பார்கவ் அவனைத்தான் பார்த்தான். இடையில் புகுந்து அவன் எதையும் குழப்பிவிடக்கூடாதே என்ற கவலை அவனுக்கு. ஆனால் அனீஸ் எதை பற்றியும் கண்டு கொள்ளவே இல்லை. அத்தை, நீங்க நிம்மதியா போங்க. இப்போதானே ஆர்த்திக்கு 24 வயசு ஆகுது. இன்னும் 1 வருஷத்துல என்ன வேணா நடக்கலாம். அவரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தான். அவர்கள் பொறுமையும் கரையும் நாளும் வந்தது. கோகிலா கணவனை துளைத்தெடுக்க மறுநாளே அவளிடம் பேச முடிவெடுத்தார். காலையில் தந்தை கடைக்கு போகவில்லை என்பதிலேயே அவர் தன்னிடம் பேச போகிறார் என்பதை உணர்ந்து கொண்டாள். தாயும் அங்கே இருக்க இன்று தான் தப்பிக்க முடியாது என்பது அவளுக்கு புரிந்து போனது. கோகிலா மீனாட்சியை அழைத்திருக்க அவரும் அந்த நேரம் வந்து சேர்ந்தார். பார்கவ் அப்பொழுது வேலைக்கு கிளம்பி சென்றிருக்க அனீஸ் மட்டுமே வீட்டில் இருந்தான். எனவே அனீஸ், அன்னி கல்யாண விஷயமா என்ன பேச கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன் அவனிடம் உரைத்து செல்ல உடனடியாக அவன் பார்கவை அழைத்தான். அவன் அழைக்கவே என்னடா இந்த நேரம் அவன் கேட்க அனீஸ் விஷயத்தை சொல்லவே அடுத்த நிமிடம் தன் வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு காரை புயல் வேகத்தில் செலுத்த துவங்கியிருந்தான். ஆண்டவா, அசம்பாவிதம் எதுவும் நடக்கக்கூடாது. மனம் வேண்டுதலை வைத்தது. வீட்டிலோ அம்மாடி இங்க வா, இப்படி உட்கார் தந்தை அழைக்கவே நடுங்கும் மனதோடு அவர் எதிரில் வந்து அமர்ந்தாள். கூடவே தாயையும் மீனாட்சியையும் ஒரு பார்வை பார்த்தாள். அவர்கள் முகங்களில் இருந்த பிரகாசத்துக்கான காரணம் அவளுக்கு புரியவே இல்லை. சொல்லுங்கப்பா அவள் கேட்க, நீ 6 மாதம் டைம் கேட்ட, நான் 1 வருஷம் கொடுத்துட்டேன். இப்போ சொல்லு, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? அவர் கேட்க பதில் சொல்ல முடியாமல் நாக்கு மேல் எண்ணத்தில் ஒட்டி கொண்டது. என்ன பார்க்கட்டுமான்னு கேட்டு பார்க்குறேன்னு சொல்லுங்க, அப்போதான் உங்க மக வாயை திறப்பா. கோகிலா இடையில் சுவாமி முறைக்க மீனாட்சி அவர் கரத்தை பிடித்து தடுத்தார். உன் மனசுல யாராவது இருக்காங்களாமா? சுவாமி அவள் தலையை பாசமாக வருடி வினவ அவள் கண்கள் மெதுவாக கலங்கியது. இப்போதான் சரியா கேட்டிருக்கீங்க. கோகிலா தன் சந்தோஷத்தை அடக்க முடியாமல் குதூகலிக்க ஆர்த்திக்கோ அழுகை பொங்கியது. அதை கட்டுப்படுத்தி கொண்டாள். இப்படி ஒரு பெற்றவர்கள் யாருக்கு கிடைப்பார்கள்? அதற்கு மேல் அவளால் மௌனமாக இருக்க முடியாமல் மெதுவாக தலையசைக்க, பாத்தீங்களா நான் சொல்லல? நல்லா கேட்டுக்கோங்க. இப்பொழுதும் கோகிலாவை பேசினார். யாருமா அது? எங்கே இருக்கான்? என்ன பண்றான்? அவர் பொறுமையாக வினவ சரியாக அதே நேரம் காரை போர்ட்டிகோவில் கிரீச்சிடும் சத்தத்தில் நிறுத்திய பார்கவ் 4 கால் பாய்ச்சலில் வீட்டுக்குள் நுழைந்தான். பெரியவர்கள் அனைவரின் கவனமும் அவன் மேல் பதிய, அதோ அவனே வந்துட்டானே. கோகிலா உற்சாக பந்தாக பதில் கொடுக்கும் முன்னர், என்னோட பிஃபார்ம் படித்தவர்ப்பா, பேர் அரவிந்த். அவர் வெளிநாட்டில் இருக்காரு. இன்னும் 1 வருஷத்துல வந்துடுவார். அதான்ப்பா இவ்வளோ நாள் உங்ககிட்ட சொல்லலை. அவள் சொல்லி முடிக்க மீனாட்சிக்கும் கோகிலாவுக்கும் தாங்கள் கேட்டதை நம்பவே முடியவில்லை. அதிர்ச்சி என்றால் பேரதிர்ச்சி. மீனாட்சி தன் நெஞ்சில் கை வைத்து அதிர, கோகிலாவோ சிலையாகி போனார் என்றே சொல்லலாம்.